ஒரு காமெடியான பதிவுங்க. வீடியோ தயவு செஞ்சு முழுசா பாத்துருங்க. இன்னைக்கு வந்து நகர்ப்புற பணியாளர்களுக்கான ஊதிய உயர்வு இதெல்லாம் கேட்டு மக்கள் போராடிட்டு இருக்காங்க. நம்ம சீமான் அண்ணன் வந்து களத்துக்கு வராரு. அப்புறம் என்ன தூக்கி போட்டு மீச்சு காசு வாங்க வேண்டியதானே? என்ன சொந்தக்கார பையலா இருக்கு, அத கொஞ்சம் என்ன பெரிய சொந்தம் கலாணிப்பட்ட போய் சொந்த பந்தம் பாத்துக்கிட்டு அதிகமா அவன களத்துக்கு வந்து அவங்களோட போராடுறாரு. போலீஸ்காரங்க சொல்றாங்க, இப்படி நீங்க போராடினீங்கன்னா நாங்க உங்களை அரெஸ்ட் பண்ணிடுவோம் அப்படின்றாங்க. பரவாயில்ல, நீ அரெஸ்ட் பண்ணி வண்டியில ஏத்து அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கெத்தா வண்டியில ஏறாப்ல. இது எப்படி இருக்குன்னா, அரசியல் கிட்டப்ல ரொம்ப அம்சமா இருக்கீங்க. இவ்வளவு நாள் வந்து போராடுறாங்க, நம்ம செவிலியர்கள் போராடினாங்க, துப்புரவு பணியாளர்கள் போராடினாங்க, நிறைய பேர் ஒவ்வொரு துறையில இருந்து ஆசிரியர்கள்லாம் பாத்தீங்கன்னா பெரும் போராட்டம் ஒரு 40 நாளைக்கு மேல வந்து போராடி இருந்தாங்க. அப்பெல்லாம் வெறும் குரல் மட்டும் வேணா லைட்டா பேசியிருப்பாப்ல. போற இடமும் போர்க்களம், அங்க புறமுதுக காட்டிட்டு ஓடாம கடைசி வரைக்கும் என் கூட இருப்பீங்கன்னு சத்தியம் பண்ணுங்க. நம்ம சீமான் இன்னைக்கு வந்து இந்த போராட்டத்துக்கு கலந்துக்கிட்டு நான் ஜெயிலுக்கு போயே தீர்வேன், என்ன மிஞ்சி போனா கல்யாண மண்டபத்தில் அடைச்சு வைப்பீங்க, மதியானம் பிரியாணி கொடுப்பீங்க, எனக்கு இன்னைக்கு எந்த பொதுக்கூட்டம் இல்லப்பா, எந்த பேச்சுவார்த்தையும் கிடையாது, சில நேரம் உள்ள போய் உட்காந்து ஃப்ரீயா வரலான்னு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏறி போறாப்லயே என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது தான் தெரியுது, அண்ணனோட ரீசார்ஜ் தீர்ந்து போச்சு. அரசியல குதிச்சிருக்கேன். ஏன்னா இவ்வளவு நாள் வந்து இவ்வளவு போராட்டங்களுக்கு வெறும் குரல் மட்டும் கொடுத்துருப்பாரு பிரஸ் மீட்ல. ஆசிரியர் பெருமக்கள் பாவம், செவிலியர்கள் பாவம், அப்ப தேவதையா தெரிஞ்சவங்க இப்போ உங்களுக்கு வேற மாதிரி தெரியுறாங்க, இன்னைக்கு வந்து அவங்களோட பேச்சை நீங்க கேட்க மாட்டேன்றீங்க அப்படிலாம் சொல்லி நம்ம பயங்கரமா சீமான் பேசின பேச்சு இன்னைக்கு என்னடா அது இறங்கி நின்றாப்ல, நின்றுட்டு இந்த மாதிரி டக்குனு ஜெயிலுக்குலாம் போறேன் வண்டியில எல்லாம் ஏறாப்ல என்னவா இருக்கும் போது ரைட் அண்ணனோட ரீசார்ஜ் தீர்ந்துருச்சு நமக்கு தெரிய வருது. இன்னும் பாத்தீங்கன்னா தாவேகா டிவிக்கோட அந்த ஒரு மோதல் போக்கு அப்படின்றது இன்னைக்கு சமூக வலைதளங்கள்லயும் சரி வெளியிடங்கள்லயும் சரி மோசமான நிலைமையில இருக்கு. நேத்து கூட பாத்தீங்கன்னா டிவி கேக்காரங்கள டிஎம்கே காரங்க தாக்கியிருக்காங்க. இதெல்லாம் வந்து நார்மலா போயிட்டு இருக்கிற இடத்துல சீமானோட குரல் எங்கேயுமே ஒலிக்கலையே, அண்ணனை காணவில்லைன்னு போஸ்டர் ஒட்டணும் போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிட்டு இருக்கும்போது ஜாமீன் வாங்கிட்டீங்களா அண்ணே? சொராமீன் முதற்கொண்டு இருக்குங்கிறான், ஆனா நீங்க கேட்ட ஜாமீன் மட்டும் இல்லைன்ட்டாங்கண்ணே. இந்த மாதிரி ஒரு சம்பவத்துல ஈடுபட்டிருக்காப்ல. இது வந்து பாக்குற மக்களுக்கு வந்து இன்னைக்கு நம்ம சொல்றோம் திராவிட மாடல் அப்படின்னாலே அது ஒரு விளம்பர மாடல், எதுக்கு எடுத்தாலும் விளம்பரம் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் நம்ம பேசியிருப்போம். அதுதான் உண்மையும் கூட. அது ஒரு பக்கம் இருந்தா கூட இந்த வீடியோ நம்ம எதை பத்தி பேசணும்னா முழுக்க என்டிகே சீமான் அவர்களை பத்தியும் அவரோட விளம்பரத்தை பத்தியும் தான் நம்ம பேச போறோம். ஏன்னா இன்னைக்கு அவருக்கு ஓசியில விளம்பரம் கிடைச்சிருச்சுன்ற உடனே நான் ஜெயிலுக்கு ஏறேனாப்ல 2 நிமிஷத்துல போலீஸ்காரங்க போப்பாங்கிட்டு உனக்கு வேற வேலை இல்லையா, இங்க வந்து எங்க வேலையை எடுக்காதப்பான்னு சொல்லிட்டு உடனே அடிச்சு பத்தி விட்டாங்க. அதுக்கப்புறம் இறங்கி நின்று பேட்டி எல்லாம் கொடுத்துட்டு இருக்காப்ல. இது எப்படின்னா நீ இது நான் இது பேச வந்த காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இது முக்கியமா என்னமோ சீமான் அவர்கள் உப்பு சத்தியாகிரகத்துல பங்கு பெற்று அப்படியே இதுக்கு போன மாதிரி ஸ்டேஷனுக்கு போன மாதிரியும் அப்படியே பெரிய வெள்ளைக்காரனை வெளியேறுன்ற இயக்கத்துல போராடி இன்னைக்கு ரொம்ப அப்படியே உயிர் நீத்த தியாகிகள் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி நீ வந்து இவங்க தம்பிகள் பேசுவாங்க. இதெல்லாம் வேற நம்ம பேசுறதை நம்ம கேட்கணும் அப்படின்றதுனாலதான் ஒரு காமெடி பதிவா நம்ம பதிவிட்டது. இதெல்லாம் பார்த்து தமிழக மக்கள் ஏமாற மாட்டாங்க. சீமான் அண்ணன் நீங்க இன்னைக்கு வந்து தமிழக மக்களை ஏமாத்துறீங்க, ஈழ தமிழர்கள் பேரை சொல்லி தலைவர் பிரபாகரன் அவர்களோட பேரை சொல்லி நீங்க ஈழ தமிழர்களின் பேரையும் இந்த மாதிரி தப்பா யூஸ் பண்ணி திரள் நிதி வாங்கி வெளிநாட்டு தமிழ் மக்கள் கூட நீங்க ஏமாத்திட்டு இருக்கீங்கன்றது இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் தெளிவா தெரிஞ்சு போச்சு. என்ன மாம்ஸ் ரொம்ப சீரியஸா திங்க் பண்ணிட்டு இருக்கீங்க? என்ன விஷயம்? ஒண்ணுமில்ல, ஒரு 5000 ரூபாய் பணத்தை காணும்டா. 30 லட்சம் 40 லட்சம் வாக்கு வாங்கினேன் நான் அப்படின்றதெல்லாம் நீங்க சொல்றீங்க. அதுக்கெல்லாம் இன்னி தமிழ் மக்கள் உங்களை நம்புவாங்களா அப்படின்னு நீங்க பாருங்க. ஒவ்வொரு இடத்துலயும் இன்னைக்கு டிவி கேட்கறாங்கள சாட்டை அப்படின்ற ஒரு சாக்கடையை வச்சு இன்னைக்கு உங்க கட்சிக்கெல்லாம் அவர் உங்க கட்சியை வளர்க்கல, உங்க கட்சியோட கோப்பாசே கிடையவே கிடையாது. அவர் நீங்க வந்து இன்னைக்கு சீமான் வந்து சாட்டையை வச்சு வளர்க்குறாரு, சாட்டை வந்து சீமான் கட்சியை வளர்க்குறாருன்றதுலாம் வேலை போய் சாட்டை வந்து முழுக்க டிஎம்கே அடியாலாம் போய் வேலை பார்த்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்களையும் தமிழக தொண்டர்கள் அவர்களையும் ரொம்ப மோசமா விமர்சிச்சுட்டு அவங்களுக்கான விளம்பர மாடலா தேடிட்டு இருக்கிறப்பல தனி ஒரு ஆளா இன்னைக்கு சாட்டை வளர்ந்து வந்து சீமானே தூக்கி போட்டு நான் மிதிக்கிற நாள் சீக்கிரமா வரப்போகுது அவங்க கட்சியில. இன்னும் பாருங்க, எல்லாருமே வந்து எதையோ காணான்னு தேடிட்டு இருக்க போறாங்க, கடைசியில நம்ம சீமானன் கட்சியை காணான்னு தேடிட்டு இருக்க போறாரு. அதனால சீக்கிரமா வரும் சாட்டையால. பாருங்க, அந்த நாளை நம்ம சீக்கிரம் காத்திருந்து பார்ப்போம். இந்த தேர்தலில் மக்களை உங்களுக்கு சீக்கிரமா ரிவீட் அடிப்பாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்குவோம். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல பார்ப்போம்.